Oh,
போடுறா முடி டான்ஸ்லாம் போடுமா நடனம்லாம் போடுப்பா நடனம் பார்க்கலையா போது உட்கார முடி என்னதான் பண்ணிருக்காங்க அதான் முடி இது மாதிரி அவரு சொந்த ஊரா சம்பத்தாங்க இருக்கட்டும். நான் ஒரு 6 மாசமா கூத்தாட்டு வீட்டுக்கு போனேன். ஓஹோ வீட்டுக்கு போன பாரு 6 மாசமா கூத்தாடிட்டு 6 மாசம் முடிஞ்சோன்னா வீட்டுக்கு போறேன். ஓ வீட்டுல ஒரு 1.5 லட்சம் ரூபாய் பணம் எடுத்து போறேன். ஓ ஓஹோ கும்பலா சம்பளம் வாங்காத கும்பலா வாங்கி போறேன். கும்பலா வாங்கி போறேன். பரவாயில்ல பரவாயில்ல கேக்குற வேலை இல்ல. ஏதோ கும்பலா நம்ம ஒரு 1.5 லட்சம் வாங்கி போறோம். ஆமா ஏதோ நம்ம பொண்டாட்டிக்கு இன்னைக்கு என்ன ஒரு எடுத்தா ஒரு செட் நகை எடுக்கணும். நம்ம பொண்டாட்டிக்கு ஒரு செட் நகை ஏடா 1.5 லட்சம் எடுத்த மாதிரி என்ன என் பொண்டாட்டி கொடுக்கணும். நம்ம பொண்டாட்டி உன் பொண்டாட்டிக்கு நீங்க நம்ம ஒரு செட் நகை எடுக்கணும். இல்லைன்னா ஒரு காசி மாலை எடுக்கணும். இல்லைன்னா ஒரு மாங்காய் மாலை எடுக்கணும். மாங்காய் மாலை இந்த முடிவுல போறேன். போய் பொண்டாட்டி கொடுத்துட்டேன். உன் பொண்டாட்டி கையில கொடுத்துட்டேன். இந்த மாசம் சம்பளம் இந்த வருஷம் சம்பளம் இதான் அப்படி 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டேன். ஓ செலவு போவேன். என் செலவு என்ன ஏன் செலவே இல்ல. நான் செலவு பண்ண போறேன். அதானே எனக்கு எந்த குடிக்கிற பழக்கமே இல்லையா. கல்யாணம் ஒண்ணும் இல்ல அசிங்க பத்திர பத்தியா ஏண்டாவா குடுத்துட்டியா சரி சந்தைக்கு போனா அப்ப 2 கிலோ பன்னிக்கறி வாங்கினேன். ஓ 2 கிலோ பன்னிக்கறி வாங்கி ஏன்னா முடுக்குற பன்னிக்கறி வாங்கி என்கிட்ட குடுத்துட்டேன். 12 மணிக்கு கடத்து வந்துச்சு. ஒரு 2 கோட்டர் வாங்கினேன். ஓ 2 கோட்டர் வாங்கினேன். ஓ இந்த பன்னிக்கறி எடுத்து போய் நம்ம பொண்டாட்டி கிட்ட கொடுத்து வரன்னு சொல்லிட்டேன். நம்ம பொண்டாட்டி கொடுத்து உன்னை வர சொல்லிட்டேன். வரன்னு சொல்லிட்டேன். இல்ல உன்னை வர சொல்லிட்டேன். எடுத்து விட்டு கறி வறுத்தாச்சு. 2 கோட்டர் வாங்கி போய் அடிச்சேன். ஓ செவுத்துல அடிப்பாங்க. உடச்சு நான் குடிச்சேன். ஓ உடைச்சு அப்படியே சாப்பிட்டேன். ஆமா ஒன்னும் சுதியா இல்ல. ஏன்னா நீ பாண்டி கன்னி கோயில் போனா 10 பொட்டலம் சாராயம் குடிக்கிறவன். கண்டிப்பா நீ எதனா இந்த ஒரு கோட்டர் உனக்கு என்ன சுதி ஏறுமா? சுதி ஒண்ணு ஏறல. என் ஒரு ஏறியாருல மூளை கரைச்சா வைக்கிறாங்க. ஓ மூளை கரைச்சா பட்ட சாராயம். ஓ சாராயம் அந்த என்ன செய்யற மச்சாதியா பீவாளஞ்சேடி என்ன விக்கிறாங்க. அங்க போனேன். அங்க ஒரு 4 பாக்கெட் அடிச்சேன். ஓ ஒரு 4 பாக்கெட் வாங்கி இந்த கோட்டரு சாப்பிட்டு அதையும் குடிச்சேன். இந்த கறியை சாப்பிட்டு இது 10 நீ அப்படியே ஏரி உள்ள போந்த. ஏரியில போய் ஒரு 4 பாக்கெட். ஓ நீ அங்க ஏரி உள்ள போனதும் அங்க 5 பேர் மாமா மச்சான் அண்ணன் தம்பி எல்லாம் உட்கார்ந்து குடிக்கிறாங்க. ஓ இந்த கெட்டிக்கார நீ எங்கதான் போற எங்கதான் ஆடுற நீ ஆளே காணோம் அப்படி கேட்டாங்க. பாக்கெட்டியால உட்கார அப்படி சொல்லி உட்கார வச்சாங்க. 4 பாக்கெட் குடிச்சேன். ஓ 4 பாக்கெட் வாங்கி அடிச்சேன். எவ்வளவு ஊத்துறான் அவன் வாங்கி எவ்வளவு ஊத்துறான். ஓஹோ மாத்தி ஊத்தி குடிச்ச பாரு போது ஏறி போச்சு. எக்கச்சக்கமா போது ஏறி போச்சு. ஏறிச்சு. நாம ஒரு மாவட்ட சாராயம் தான் நீங்க பாக்குறீங்க. நாங்க பல மாவட்டத்து சாராய பாட்டில பாக்குறோம். ஏய் பல மாவட்டம் போவாது 5 மாவட்டம். ஆமா பாண்டி கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி பெரிசா மாவட்டம். ஆமா திருவண்ணாமலை. ஆனா எல்லா மாவட்டத்துக்கு போனா நான் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு போல நானு போனா 10 லட்சம் என் வீட்டுக்கு வந்துடும். குடிச்ச பாரு இந்த கறி இந்த கோட்டர் இந்த பிராந்திய எல்லாம் குடிச்ச பாரு மட்டையாயி அங்கேயே வாந்தி எடுத்துட்டு தலையை விட்டு குழப்பிக்கிட்டேன். அப்படியே சும்மா அது மாதிரி பூரா கலந்துட்டு சாப்பிட்டது கறி கோட்டரு சாராயம் இது 3 போவே கலரி ஒரு கலரி ஒரு வவுத்து உள்ள ஒரு பெரட்டி மயக்கம் போட்டு அப்படியே ஒரு 4 பேர் அப்படியே மதிக்கிறாங்களதான் படுத்துந்த மாதிரி எப்படியே வாந்தி எடுத்த மாதிரி அதுலயே தலையை விட்டு குழப்பிட்டு படுத்து வாந்தி எடுக்க அப்படியே சோந்துட்டேன். அப்படியே அந்த போதைக்கு அந்த வாந்தி எடுத்ததுக்கு அசந்து அப்படியே வாந்தி மேல படுத்துக்கிட்டேன். அப்படியே வாந்தி உள்ள அப்படியே மூஞ்ச விட்டு குழப்பிட்டு அங்கே எடுத்த மாதிரி அப்படியே படுத்த. ஆமா ஒரு பெத்த புள்ள பேர் எடுக்கணும்னா இப்படிதான் எடுக்கணும். ஒரு 10 ஊருக்கு உடனே தெரியணும். இந்த மாதிரி வேலை செஞ்சா இந்த 6 வீட்டு பையன் இந்த தேவநாதம்பேட்டை பஸ் ஸ்டாண்ட் இந்த மாதிரி படுத்துங்கணும். அப்படி 10 ஊருக்கு தெரியும். 10 ஊருக்கு 10 ஊர் பேர் உடனே போகும். தெரியாத கூட தெரிய வைக்கிறேன். அப்படி போன மாதிரியா எங்க வீட்டுல ஆள் மேல ஆள் வராங்க. ஓஹோ உள்ள 6 மாசமா ஆட்டாட்டு வீட்டுக்கு வந்து ஆளை காணோம். எங்க தொட்டி எங்க அப்பா வந்து பார்த்தாரு. என்ன கூட்டு பார்த்தாரு. ஏஞ்சி ரெடே ஓத்தமா என் வயிற்றுல போறது இந்த மாதிரி குடிக்க கத்துக்கிட்டு இது ஒரு ஆட்டம் கத்துக்கணும். இது ஒரு குடிக்க கத்துக்கணும். இது வேற வாஞ்சதுல பேரை கெடுக்குது. எப்பேற்பட்ட கௌரவமான ஒரு அப்பா சரிடா சொல்ல அப்படி அப்பா வந்து ஏறி பாத்துக்கிறாரு. வர தெரியும் தாங்கள் சாராயத்தை மட்டும் குடிக்கிறவன் நான் 5 மாவட்ட சாராயத்தை குடிச்சால் தெரியும். அப்படி அப்பா தோர்த்துட்டாங்க. எங்க அம்மா வந்தாங்க.
எங்க அம்மா வந்தாங்க பாரு, எங்க அம்மா ஏறி பாத்துக்கிறாங்க. ஏறி பார்த்தாங்க. இது என் வயித்துல போறதுக்கு எங்கன்னா நான் எங்கன்னா போயிட்டு இருக்கலாம். ஐயா அப்படி எங்க அம்மா வந்து ஏப்பினாங்க பாரு. எங்க அம்மா வந்து ஏற்படுத்துறாங்க. இப்போ எனக்கு வர தெரியும். அப்படி போதில சொல்லி விட்டுக்கிறான். ரெண்டாவது என் பொண்டாட்டி வந்தான். ஓ தாலி கட்ட பொண்டாட்டி இல்ல வாடிக்கை வந்த பொண்டாட்டி. இல்லடா கேட்டனா உன் பொண்டாட்டி என்ன? என் பொண்டாட்டி வந்தா அவளு ஏறி பாத்துக்கிறான். ஏய் வணங்கலாம் வந்த பத்தியா இவன் தாலி இறக்க எப்படியா கூலிகாரங்க போயிருந்தாலும் குண்டிக்கு அறுத்திருப்ப வீணா தாலி விடுக்கு வெடுக்குன்னு அறக்க வந்த பத்தியா 6 மாசம் கழிச்சு வீட்டுக்கு போய் பொண்டாட்டி நல்ல சந்தோஷமா நல்ல சாப்பாடு சாப்பிட்டு படுத்து நல்லபடியா தூங்கி இருந்தா அவளுக்கு சந்தோஷமா இருந்தா போனா எட்டி வதிக்கிறாடா அடிக்கிறாடா தோடப்படுத்த அடிக்கிறான் குடிச்சு போலான்னு சொல்ல தேடிப்பா போன மாதிரி அங்கே மாட்டே அடிக்கிறான். என் பொண்டாட்டி வந்து எழுப்பிக்கிறான். அவளு என்ன அடி போடு அடுத்தது அப்படின்னு சொல்லி பொண்டாட்டி வச்சுட்டான். இங்க எல்லாம் வந்து பார்த்தாங்க ஒண்ணும் முடியல. எப்படியோ என் கூத்தியா போகுது நாங்க குடிச்சு மாட்டியானது. ஓ கூத்தாளுக்கு தகவல் தெரிஞ்சு போச்சு யாரோ போய் சொல்லிக்கிறாங்க. ஓ இந்த மாதிரி ரெண்டாவது ஆம்பியாம் ஓ கல்லாம்பியா அங்க படுத்து கிடக்குறாரு வந்து வாந்தி எடுத்துட்டு அங்கே கிடக்குறாரு அப்படி சொன்னா பொண்டாட்டி வாயில வயிற்றுல அடிச்சுக்கிட்டு ஓடி கூச்ச அடிச்சுன்னு வா கூச்ச மாறலையே வவுத்துல அடிச்சுட்டு ஓடியாந்து ஒண்ணும் பண்ற பையா இந்த மாதிரி இருக்கலாமா ஒரு ஆளை விட்டு அனுப்பிச்சிருந்தா ஒரு வார்த்தை வீட்டுக்கு வந்து சொல்லிருந்தா உன தனியா 10 கோடி நான் ஆள் விட்டு வாங்க வச்சு உனக்கு ஆம்லேட்டா தோசை நான் சுட்டு வச்சிருப்பேன் சாப்பிட்டு போட்டு படுக்க வச்சிருப்பேன் இந்த மாரி வந்து போதில கிடைக்கிறே அப்படி நீ பொண்டாட்டி இருந்தா போட கூத்தியா ஒண்ணு பண்ணல தண்ணி ஊத்தி கழுவுல துணி போட்டு துடைக்கல ஒண்ணுமே பண்ணல அவன் நாக்காலே போட்டு அந்த வாந்திய மூஞ்சி வாந்தியா அந்த நாக்காலே போட்டு எல்லாம் வயசு அப்படியே நாக்கால போட்டு சுத்தமா தொடச்சு எடுத்தா போறியா எனக்கு ஏறின போது அவளுக்கு ஏறி போச்சு. ஓ கூத்தாளுக்கு ஏன் கூத்தி அவளுக்கு சாராயம் போட்டுறேன் அது நாக்க நக்கிச்சு பாரு அதுக்கு போது ஏறி போச்சு. போய் யாருன்னா ஏன் கால மோட்ல அவ படுத்துக்கிட்டு கால மோட்ல அவ படுத்துட்டா ஏன் கூத்தியா படுத்துட்டா. அப்புறம் லைட் கொஞ்சம் தெளிதுன்னு அப்புறம் ஒரு 5:30 மணிக்கு தலை தெரியுது. ஒரு 5:30 மணிக்கு தான் கண்ணு இந்த மிசு புடுது இந்த உன் கூட குடிச்சவன் இளபோதெல்லாம் வீட்டுக்கு போயிட்டான். நான் மட்டும் கிடக்குறேன் நீதான் முச்சு விட்டு நடந்து போக முடியாம தவிக்கிறேன். அப்புறம் 5:30 மணிக்கே கொஞ்சம் தெளிவு மேய்ச்சி கண்ணு மிச்சு காட்டுச்சு. ஏஞ்சி கண்ணு முச்சு பார்த்தா என் தலைமோட்ல கடறா என் கூத்தியா கால் மோட்ல கடக்குறா. நம்ம 6 மாசம் ஆட்டாட்டு வந்தோம். ஒரு பொண்டாட்டிக்கிட்டையும் சுகத்தை அனுபவிக்கல நேரா போய் கூச்சாக்கிட்ட ஒரு சுகத்தை அனுபவிக்கல. இந்த பாயா போன சாராயம் நம்மள இந்த மாதிரி ஆகி போச்சு. அப்ப ஏப்பி பாத்துறியா ஏந்திருவேல அவளுக்கு போதை ஏறி போச்சு. அப்புறம் நடாச்சு அப்புறம் தட்டி ஏப்பி நீ உன் வீட்டுக்கு போ நீ உன் வீட்டுக்கு போ நான் என் வீட்டுக்கு போறேன். மதியம் உன் வீட்டுக்கு 12 மணிக்கு மேல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா நான் என் வீட்டுக்கு வந்துட்டேன் பையா. ஆமாடா பையா. ஆமா இந்த கூச்சன் சொன்னி அவனா என்ன மாதிரி ஒரு அழகு என்ன மாதிரி ஒரு அமைப்பு என்ன கலரு அது கொஞ்சம் சொல்ல அந்த ஏன் அப்படி கேக்குற அவன் நானும் எப்படின்னா ஒரு இப்படி சொன்னா இப்படிதான் இருக்குமான்னு நம்ம ஒண்ணு அப்படியா அவ்வளவு ஒரு பூஜை பிடிச்சு பாக்கலாம். என் கூத்திய பெருமை சொல்லுவா 4 காலு ஒரு வாலு ஒரு தலை நாய் வந்து நெக்கி கட்டுக்குது அதை போய் கூச்சான்றாயா. ஏண்டா சொந்த பொண்டாட்டிய வந்து நாகால சொல்லிட்டு வந்து பண்ணுவா குடிச்சிட்டு வாந்தி எடுத்து வந்தா பின்ன கூச்சால வருவா துடைக்க நாய் தான் வந்து நெக்கிட்டு கிடக்கும். அதுக்கு போய் நாய் வந்து நெக்கி கிடக்கிறதுக்கா கூச்சான்னா கூச்சா போய் நாய் தாக்கத்தை வந்து அலேக்கா
அன்னையரே மாட்டுக்கோன் தங்கையாரே மானிடத்து அன்னையரே மாட்டுக்கோன் தங்கையாரே மானிடத்து அன்னையரே மாட்டுக்கோன் தங்கையாரே மானிடத்து அன்னையரே மல்ல செய்தவர்க்கு வல்லினை காட்டி 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 கல்யாண தெய்வமம்மா கல்பட்டு நகர் சரியாக அம்தாயம்மா சித்தன்னையாரே அம்மா ஆசவளை அச்சூடம்மா உந்த நாளையத்தில் ஓசை மணி கேட்குதம்மா ஆசவளை அச்சூடம்மா உந்த நாளையத்தில் ஓசை மணி கேட்குதம்மா வாசம் மணக்குதம்மா வாரந்தோறு வெள்ளிக்கிழமை வாசம் மணக்குதம்மா வாரந்தோறு வெள்ளிக்கிழமை வாசம் மணக்குதம்மா வாரந்தோறு வெள்ளிக்கிழமை வாசம் மணக்குதம்மா வாரந்தோறு வெள்ளிக்கிழமை அங்கு தசமுத்திலிங்க செந்தமிழ் பாட்டு 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 நேரில் ஓட்டி கல்யாண தெய்வமம்மா கல்பட்டு நகர் சரியாக உண்டாயம்மா சித்தன்னையாரே எந்த நேரத்தும் கேட்லே கிடப்பான் காவலாளி எங்க நிக்கதான் கிடப்பான் எங்க போயிட்டா நீ இங்கதான் இருப்பான் எங்க போயிட்டான் வணக்கம் 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 ஏன்னா டேய் முன்னாடி எங்க போயிட்டீங்க ஏன் பொண்டாடி பால் குத்துறாங்க முன்னாடி போல என்னடா ஆச்சு அம்மா சீக்கிரம் ஏன் பொண்டாடி உடம்பு சரியில்லாம ஒரு வாரம் பெட்ல கிடந்தா ஐயோ பாவம் என்ன ஏன் அப்படி கேக்குற ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது ஏன் நீ இப்ப ஊசி போட்டு வரதுக்கா இட்டு போய் எம்பிபிஎஸ் டாக்டர் பார்த்து ஒரு ஊசி போட்டு குளுக்கோஸ் ஏற்றி எலும்பு வீட்டு ஊட்டு வந்துருப்போம் அந்த வயதான வந்தான் இவன்ட்ட சொல்லியிருந்தா எம்பிபிஎஸ் டாக்டர் இட்டு வந்து ஊசி போட்டிருப்பேன் நீ எப்பாடி போலார் பண்ணியா இவரு போய் என் முன்னாடி ஊசி போட்டு வர போறான் நல்ல ஊசி வெள்ளை சித்தா வாங்க வாங்க பூபதி அது விடுங்க வாங்கய்யா வாங்கய்யா வணக்கம் வணக்கம் கசஞ்சி போறேன் வாங்கய்யா வணக்கம் பாவாடை கட்டி தாவணியில் நடந்து வந்த பக்குவமா பக்குவமா கதையா பக்குவமா பட்டு பாவாடை கட்டி பட்டு பாவாடை கட்டி பக்குவமா நடந்து வந்தாடா ஐயங்கிட்ட பக்குவமா நடந்து வந்தாடா ஒரு பாட்டு பாடுவா நீ பாட்டு எடுத்தாலே அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குதா பாட்டு பாடி கவர்மெண்டே பறிச்சு கொடுத்துருங்க உன்னை அம்மா பெரிய பாட்டா ஐயோ இந்த மாதிரி பாட்டு பாடணும்னா கவர்மெண்டே பார்த்து எல்லா அதிகாரியும் கூடி எக்கச்சக்கமா பரிசு வாங்கிக்கலாம். கவர்மெண்டே பாட்டு பார்த்து உனக்கு பரிசு எடுத்து கொடுத்துச்சே என்ன எடுத்து கொடுத்தாங்க 2 செருப்பு அது கால கோத்தாங்க வாங்க பூபதி வணக்கம் 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 டேய் என்னடா என்னடா பல்ல கட்டுறா வாய திறக்க கைய கோயிற கால கோயிற என்னடா ஆளை பார்த்தா என்ன கலர் இருக்குது அதே கலர் இருக்கு அதான் மூடு வாய ஜபாரே அவன் மூஞ்சி பாரு எப்படி இருக்குது என்னடா உள்பாடி தேத்தியம்மா ஜபாரே எங்கடா உன் கண்ணு போகுது ஏமா தெரியுமே போட்டுனாரா ஜபாரே கரும்பு சாயிட்டு போட்டோம் தேவையாடா உனக்கு எப்போ வந்து எதிர்பார்க்கறேன் அங்க ஏன்னா போ 3 ஒயர் ஏறிக்கும் ஒரே வீடு விட்டுனா தம்பி என்னடா நினைச்சுக்கிற நீ மரியாதை கொடுத்து பேச மாட்டேங்கிற என்ன வந்த உடனே டேர் மாதிரி பேசுற என்னடா 3 ஒயர் ஏறிக்குமா டாக்டரே பாக்குறாரு ஏத்த முடியல நீ எப்படி ஏத்துவ பத்த கோரலோட ஓட்ட
வாயப்பறி பத்த கோரலோட ஓட்ட ஓடு பத்த கோரலோட ஓட்ட ஐயா பொண்ணு ஓட்ட பத்த கோரலோட ஓட்ட ஏ பத்த கோரலோட ஓட்ட ஐயா பொண்ணு நாட்ட பத்த கோரலோட ஓட்ட எல்லாம் இருக்கிறடா பாப்பா பொண்டாடிக்காக ஒரு டீ பிளேட் வச்சிருந்தா ஐயா அது இப்ப பீஸ் போயிடுச்சு போனதே நல்லதா போச்சு நீதானா போச்சு போச்சுடா ரைட்டா என் டீ பிளேட் எப்ப கொடுக்க போறேன் உன் பொண்டாட்டி என்ன வேணும் இவன்டா லூசா டீ பிளேட் வச்சிருக்கான் பீஸ் போடல பீஸ் போச்சு எனக்கு எப்படியே தெரியும் கூட மாத்திரா கூட மயங்க மாத்த பாரு இதெல்லாம் மாத்த முடியாதா ஆள் தான் மாறலாம் போய் டீ பிளேட் மாத்த முடியாது ஏன் நீ தான் மாறிக்கா பொண்டாட்டிக்கு சரி உர்றா ரெடி சொல்லாதடா வெளி சொல்லுங்க சரியப்பா பூபதி வணக்கம் 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 ஏய் நல்ல வெயில வணக்கம் அம்மா குஞ்சு வைக்கிறேன் ஏய் எங்க செஞ்சாலும் வைக்க குனிஞ்சு வைக்கல ஏன்னா அக்கா தங்கச்சி உத்த பெரியதா அங்க போய் சின்ன மாமே பெரிய மாமே அங்க இருப்பா சொல்றேன் இன்னும் வைக்காத என்னமே நல்ல இல்ல மாமா நீதான் அவனை கேள்வி போட்ட போ கம்பெனி நீதான்டா வச்சுக்கு திக்கி வச்சுனே நீதான் போ பூபதி அங்க வாங்க வணக்கம் வணக்கம் ரெண்டு ஆகுதா ஆமா 2 ஆகுதா 2:15 2:20 சரியப்பா சபையை பார்த்தால் எப்படி வணக்கம் 3 மணி நேரத்தை முடிச்சு வணக்கம் வாழ்வு தரும் வணக்கம் வாழ்வு தரும் வணக்கம் தனக்கழகு வணக்கம் தனக்கழகு மேல வணக்கத்துக்குரியவனா இரு தம்பி அப்படியே மரியாதை கிடைக்கும் 4 பேர் பார்த்து வணங்குற மாதிரி நடந்துது அதான் சொல்ல முடியும் ஏமா நீ வாழியாம இருக்கீங்க யாரு அங்க போற அடிப்பாங்க உயர போறதுதான் சரி சரி அப்பா சபையை பார்த்தால் எப்படி விளக்கம் லட்சுமி கடாஜபுர சபை லட்சுமி கடாஜபுர சபை லட்சுமி கடாட்சியம் முடிந்த சபை தம்பி சபையை பார்த்தா உனக்கு என்ன விளக்கம் தெரியுதா ஒண்ணுமே தெரியல உண்மை வெளி தெரியலையா எல்லாம் அதான் ஒரு ஆய சாயத்து பக்கம் பக்கம் என்னடா ஆழ வேணா பாக்குற நீ கேள்வி கேள்வி ஏய் ஏய் கற்பக தருவை சார்ந்த காகமும் அமுதை உண்ணும் அமிதம் உண்ணும் இப்ப விற்பனை உள்ள வேந்தரை சேர்ந்தோர் வாழ்வார் வாழ்வா இப்புவித நிலையெங்கு இலவு காற்றிடும் கிளியை போல போல அற்பரை சேர்ந்தோர் வாழ்வில் அரிது அரிது என்பார் அறிஞர் என்பார் தம்பி ஆ. பறவையிலே தாழ்ந்த ஜாதி காகம் ஆமா காகம் ஆமா கண்டிப்பா அது என்ன பண்ணுமா ஆ. எங்க நெல்லுது இருக்குதோ ஆமா தேடி போய் தேவலோகத்துக்கு சென்று அங்க போயிட்டு தேவ அமிர்தத்தை உண்ணுமா கண்டிப்பா கற்பக தருவை சார்ந்த காகமும் அமுதை உண்ணும் அமிர்தம் கற்பக தருவுனா கற்பக தேவலோகத்துல இருக்கு கற்பக விருஷம் விருஷம் அந்த மரத்திலே போய் காகம் அமர்ந்து ஆ. அதுல அமிர்தம் உண்ணுமா ஆமா. அப்பேற்பட்ட கற்பக தருவை சார்ந்த காகமும் அமிர்தம் உண்ணும் அமிர்தம் உண்ணும் விற்பனை விவேகம் உள்ள வேந்தரை சேர்ந்தோர் வாழ்வார் வாழ்வார். ஒரு நாட்டுல ஒரு ராஜா நல்லா இருந்தாதான் இந்த ஊரை எடுத்துக்கோ இந்த நாட்டாண்மை ஒழுங்கா இருந்தாதான் அந்த குடிமக்கள் எல்லாம் ஒழுங்கா இருப்பாங்க கண்டிப்பா. இல்லையா அப்ப முதலாளின்னு சொல்ற இடத்துக்கு ஒரு தகுதியான ஆள் இருக்கணும் கண்டிப்பா. இல்லையா விற்பனை விவேகம் உள்ள வேந்தரை சேர்ந்தோர் வாழ்வார் இப்புவி தனிலே எங்கும் இலவு காத்திடும் கிளியை போல தம்பி இதுதான் நீ சரியா கவனிக்கணும் எப்படி இருந்தால் தம்பி இலவம் பஞ்சு மரத்தை பாத்திருக்கியா இலவம் பஞ்சு மரத்தை பார்த்தலையா தென்னங்காய் காய்க்குமே டேய் பாரியா தென்னங்க காய்க்குமா அது தேங்காய் பண்ணாட தேவையா பையா கேள்றா அப்படிதான் இலவம் கட்டட வாசல் பேச கூட அந்த ஊரை சொல்லிக்கிறாங்க புண்டா நான் சொல்றது கெட்ட வார்த்தை நீ சொல்றது நல்ல வார்த்தையா மரத்தை வாத்தியா கோரங்க காரியத்தை பார்த்தேன் ஏய்
தம்பி இலவம் பஞ்சு மரத்தை பாத்திருக்கியா? எப்படி இருக்கமா? அது என்ன பண்ணா காய் 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 மட்டும் தான் காய்க்கும். காய் மாதிரி தான் காய்க்கும். எங்க கை வைக்கிறா? பழம் பழுக்காது. அதுதான் என்ன பண்ணுமா, ஒரு பச்சை கிளியானது என் பேச்சு கேள்றா, பச்சை கிளியானது அந்த இலவம் பஞ்சு மரத்திலே உட்கார்ந்து இந்த காய் எப்போ பழுக்கும் அதை வயிறார சாப்பிடலாம்னு நினைக்குமா. ஆனால் அந்த பழம் எப்படின்னா பழுக்குமா இலவம் பஞ்சு மரம்? அந்த காய் என்ன பண்ணும், அப்படியே வெடிச்சு பஞ்சாதான் வெளியே போகும். மாதிரிதான் அவன் ராவு பூரா பொண்ணு வேசத்தை பார்த்து ஆசைப்பட்டு நினைப்பான். காலையில் அவங்க போட்டா அவங்களும் தெரியும் அவனுக்கு. ஏன்தான் தெரியும் தூக்கம் வரல உனக்கு? வராதுடா வாடகை. எப்பா பச்சு பறிக்கும் இந்த மாதிரி இது பொம்பளைதான் நினைச்சு கிடப்பான். அப்புறம் தம்பி இரவு காத்திடும் கிளியை போல அற்பரை. ஓ நாளைக்கு வர பாருல. ஐயோ பாருடா, உங்க கூப்பிச்சப்ப நாளைக்கு வரேன்னு இப்ப நேரம் இல்லையா? என்னடே அற்பரை சேர்ந்தோர் வாழ்வில் அறிவு அரிது என்பார். அப்போ தம்பி அந்த கிளியை போல உயர்ந்த ஜாதி தான் கிளி. ஆனா அது அறிவு இல்லாமல் அதோ இலவம் மஞ்சள் மரத்திலே அமர்ந்து இது எப்போ பழுக்குன்னு காத்து நினைச்சா. அதை போல தம்பி அந்த கற்பக தருவை என்று சொல்லக்கூடிய கற்பக மரம் பார்த்திருக்கியா? தேவலோகத்தில் இருக்குது. அப்படிப்பட்ட அந்த காமதேனுக்கு உப்பாகிய கற்பக விருட்சம் போன்று அமர்ந்திருக்கக்கூடிய சபையில் இருக்கக்கூடிய அனைவருடைய பாதத்திற்கும் இன்னும் அம்மனுடைய பாதத்திற்கும் நாடக பேராசை அவருடைய பாதத்திற்கும் நாடக அன்பன் அனைவருக்கும் தங்களுக்கு அடியேன் 1 கோடி வணக்கம் சொல்ற முடியா? என்னோட விளக்கம் ஏன் உட்காருங்க. விளக்கம் என்ன புரியுதா? வீரவல்லி 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 வீரவல்லியா வீரவல்லியம்மா. ஐயோ நான் என்ன பண்ணேன்? ஒண்ணும் பண்ணல தம்பி. இந்த விகண்டாபுரி பட்டணம் விகண்டாபுரி பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய விகண்டாசுரன். ஆமாடா ஏண்டா தட்ட ஓத்தமா வந்து எங்க சுத்துக்கலாம் போயிட்டு போறேன். நல்ல ஊர்றா இது, கெடுத்துட்டு போடாதடா. நானே கெடுக்கிறேன். வேமானி எங்கிருந்து வந்து அவுத்து விட்டா வந்தாலும் உன் வீட்டுல எங்க இருந்தான்? எங்க வீட்டுக்காரர் எங்க வீட்டுல இருந்தாரு. வீட்டுல இருப்பாரா? ஆமா. அப்படியே பிச்சைக்கார வாந்தி எடுத்து மாதிரி பிச்சைக்கார வாந்தி எடுத்து மாதிரி இதான் மூஞ்சியா? மூஞ்சியா அவரு வந்து பிற்பாடு சொல்லு. அவன் தம்பி கொக்கா. ஆமா கொக்குதான். புரியுவானா? புரியுவானா? சொல்லிட்டு போயிடுவோம். நாயே ஏமாடி சரியப்பா. விகண்டாசுரன் மனைவி. என் பெயரோ வீரவல்லி 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 வீரவல்லி. ஐயோ தம்பி ஓ
தம்பி வீரவள்ளி என்று சொன்னா விகண்டாசுரன் மனைவி. விகண்டாசுரன் என்று சொன்னா தம்பி எட்டு திக்கம் அப்படியே நடுங்க பேர் சொன்னா ஆமாங்க. என்னாச்சு எங்க வீட்டுக்கு என்னாச்சு? எங்களுக்கு கொஞ்சம் நீ அதை கொஞ்சம் சொல்லிருந்தா முதல்ல சொல்றதுல எங்க வீட்டுக்காரு விகண்டாசுரன் தான். நான் எம்மா நேரமா தெரியாத உங்க வீட்டுக்கார புடிடுவானா கைட்டு வரான்னு கேக்குறேன். ஐயோ இது வேற ஐயம்மா இவன் என்ன பண்ணா? விகண்டாசுரன் ஆமா வீட்டுக்காரியா நான் தான். இந்த பையன் தெரியாத பையன் ஆமா ஒரு அந்த மேல கை வச்ச மாதிரி ஆமா அதை மட்டும் போய் சொல்லிட்டு போறேன். உங்க வீட்டுக்காரோட சொல்லாதேம்மா. சொல்ல மாட்டேன் ஏற்கனவே அவனுக்கு ஆகாது. நீ எதை சொன்னாலும் சொல்லு. ஒரு அந்த தாயில கை வச்ச மாதிரி அதை மட்டும் சொல்லிட்டு போறேம்மா. சொல்ல மாட்டேன். போது கரெக்டா சொல்லுமா சொல்லுவாங்க. அதான் முதல்ல என்ன கையை காட்டி கண்ணை ஆட்டி கூப்பிட்டு பத்தியா அத முதல்ல சொன்னாதான் அதை மட்டும் சொல்லிட்டு போறேன். அதான் சொல்லணும் நானு. சொல்ல போறேன். புதுசா செருப்பு வாங்கிட்டீங்களா? மாங்காய் மட்டும் எண்ணெய் முட்டா பாரு. ஆமா அதை சொல்லிட்டு போறேன். சொல்ல மாட்டேன் போ. பூபதி இல்ல நான் உன் பேச்சு வரலையம்மா. அப்பேற்பட்ட வீராதி வீரன். ஆமா எங்க நாட்டுல எந்த குறையும் கிடையாது. கண்டிப்பா எங்களுடைய வீட்டுல எந்த செல்வத்துக்கு எந்த குறையும் கிடையாது. ஐயா அப்பேற்பட்ட எந்த குறையும் இல்லைன்னு சொன்னேன். ஆனா எனக்கென்று கடவுள் பெருத்த குறை வைத்து விட்டாண்டா பூபதி. பூபதி உடம்பு சரியா? உடம்பு சரியா? பெருத்து குறைவாசா உடம்பு சரியா? உடம்பு சரியில்லைன்னு சொன்னா ஹாஸ்பிட்டல் போய் ஊசி போட்டா சரியாயிடும். அப்படி வேற என்ன உனக்கு குறை? கடவுள் வைத்தாண்டா எனக்கு பெரிய குறைன்னு சொன்னா என்ன குறைன்னு கேளு. என்னம்மா குறைன்னு கேளு. என்னம்மா குறை? அப்படின்னு கேளு. நான் என்னவென்று சொல்வேன். கடவுள் பெரிய குறை வைத்து விட்டார் என்று சொன்னேனே. எனக்கு என்ன குறை வைத்தான் தெரியுமா பூபதி? நான் பிள்ளை இல்லாத பாவி. எனக்கு எவ்வளவோ செல்வங்கள் இருந்தோ கண்டிப்பா எனக்கு கடவுளை குறை வைத்தான்னு சொன்னனே. எனக்கு பிள்ளையே இல்லடா பூபதி. எனக்கு பிள்ளை இல்லடா பூபதி. இல்லையா? ஆமாண்டா. என்கிட்ட சொல்லியிருந்தா எப்படி எவ்வளவு நாட்டுல எப்படி லாபம் வைத்தீங்கிறது? நீ பிள்ளை இல்லைன்னு சொல்லி அழுகுறியே. ஆமாம்பா. அவன் கேக்குறான் உனக்கு மட்டும்தான் புள்ள இல்லையா? உன் ஆம்பளைனுக்கு புள்ள இல்லையா? எங்க அவன் ஆம்பளை எனக்கு வேற எனக்கு வேறயா? இல்லம்மா பொம்பளை பிள்ளைக்கு பொம்பளை குழந்தை பிறக்கும், ஆம்பளைக்கு ஆம்பளை குழந்தை. ஆண் குழந்தை பொண்ணு குழந்தை என்ன இருக்குதா? அவனுக்கு சந்தேகம். ஆம்பளை போய் கட்டின ஆம்பளை புள்ள பிறக்க மழகுது, பொம்பளை போய் கட்டின பொம்பளை புள்ள பிறக்க மழகுது. அதனால உனக்கு என்ன பொண்ணு பொன் குழந்தை இல்லையா? உன் வீட்டுக்காருக்கு ஆண் குழந்தை என்ன இருக்குதா? எப்பா எனக்கு ஆண் குழந்தையே இல்ல, பெண் குழந்தையே இல்ல. நாங்க என்ன பாவத்தை செய்தோமோ தெரியலடா பூபதி. சொல்லடா நான் கூலியை குறைத்தேனோ
என்ன பாவம் செய்தோமோ? உட்காரு உட்காரு. கூலியை குறைத்தோமோ, குறைபடி அளந்தோமோ, யாருக்கு என்ன பாவம் செய்தோமோ? பூபதி, எனக்கு பிள்ளை இல்லையே, பிள்ளை இல்லையே, பிள்ளை இல்லையே அப்பா. உள்ள எல்லாம் விக்கிறீட்டுக்கா புள்ள கொடுக்குறேன். உள்ள இல்லைன்னா பிரமத உன மண்டலி எதிர உனக்கு குழந்தை இதுல புள்ள இதுல ஏண்டா யாருக்கு என்ன பாவம் செய்தேனோ? யாருக்கு என்ன தீங்கு செய்தீங்களோ, நடக்கிற வயல பேண்டு வச்சீங்களோ, நடக்கிற வயல பேடு வச்சீங்களோ, குடிக்கிற குளத்தை சூத்து கழுவிங்களோ, குடிக்கிற குளத்தில சூத்த கழுவுனீங்களோ, அதானா நடக்கிற வயல முள்ளடிச்சீங்களோ, பிச்சை என்று கேட்பவனுக்கு போடாத விட்டீங்களோ, நம்ம நாட்டுல காணிக்கல்ல அடுத்தவனோ நிலத்துல நவுத்தி நட்டுங்களோ, முன்னோர்கள் செய்த பாவ புண்ணியம் இப்போ உங்களை பிடிச்சி ஆட்டுது. யாரு வாழ்வாங்க கேட்டதுக்கு வாழ்வாடி கொடுக்கலையோ? பூபதி, அந்த பிள்ளை பால் கேட்டவர்க்கு பூபதி, நான் கள்ளிப்பால் கொடுத்தேனோ? என் கள்ளிப்பால் கொடுத்தேனோ? பிச்சை என்று வந்தவர்க்கு நான் பின்னே வா என்று சொன்னேனோ? ஒன்னும் தெரியலையாடா பூபதி. கூடுதுக்கு என்ன போலீங்க? காலமா நீ எனக்கு ஒரு பிள்ளைன்னு பிறந்திருந்தா என்ன அம்மா வென்று அழைக்க அம்மா வென்று அழைக்கும். அந்த குழந்தையை நான் எடுத்து பால் ஊட்டி தாளாட்டி சீராட்டி அமுது ஊட்டி தாளாட்டி வளர்த்திருப்பேனே. நீ புள்ள இல்ல அழுதுங்கிறது எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக்குது. அதனால என்ன பண்ண போறீங்க? நீ எந்த காலத்தையுமே நீ அழுவே கூடாது. அதனால எனக்கு நான் ஒரு பச்சளை மூலிகை சொல்றேன், அந்த மூலிகை சாப்பிடு பட்டுன்னு சொல்லு. கண்டிப்பா இந்த கோவில்ல இருக்க மஞ்சள் அலரி. ஆமா, அந்த மஞ்சள் அலரி பூ மஞ்சள் மஞ்சளா பூத்திருக்கும். சரி, அதுல 3 கொட்டை பெருக்கிறேன். சரிக்கிறேன். அந்த அலரிக்காய் 3 காய் பெருச்சனா சரி அமி மேல வச்சுக்கிட்டு அப்படியே உடைச்சா 2-3 பருப்பு வரும். சரி, அந்த 3 பருப்பு எடுத்து நல்ல வெல்லம் சரி அப்படி சேர்த்து நல்ல மைய அரைச்சிக்கணும். ஓட்ட அரைச்சி சரி 3 உண்டை செய்து அப்படியே உன் குலதெய்வத்தை நினைச்சு சாப்பிட்டா. ஆனா அந்த விஷயத்தை வெளியில எங்க சொல்லாத. என்ன வந்து கொந்துவாங்க. ஆளக்கார மூலிகை கொடு பிள்ளைக்கு மருந்து கொடு. அதனால இந்த விஷயத்தை எங்கேயும் சொல்லாத. இது நீ சாப்பிடு. சரி, அப்படியா? ரகசியமா சாப்பிடணும். நீ சாப்பிட்டனா சரி இரு, நீ ஒரு பக்கமா முத உண்டை சாப்பிடுற சொந்தக்காரருக்கு மொத்த பேருக்கு ஆள் அனுப்பு. ஒரு உண்டை சாப்பிடும் போது சொந்தக்காரருக்கு முதல்ல ஆள். ரொம்ப நாளா புள்ள இல்லாத புள்ள பிறகுதான் ராணி அம்மாவுக்கு. அதனால எல்லாரும் வந்து சொந்த பந்தம் மொத்த பேர் வந்து ஒரு திருவிழா மாதிரி ஒரு பங்கன் மாதிரி பெங்களூரு பாம்பே எங்க இருந்தாலும் போன் பண்ணிட்டு வந்துரு சொல்லு. சரி சரி, வர சொல்லிடுறேன். 2வது உண்டை சாப்பிடும் போது உள்ளூர் மூலக்காருக்கு ஆள். மூலக்காலத்தோட பிறக்கணும். 10 வருஷமா சென்று ஒரு 32 நாள் சாப்பிட்டு எங்க வீட்டுக்காரனா சாதாரண எங்க இடம் சும்மா இடமா அதான. ரைட் 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 ரைட். ஆனா 3வது உண்டை சாப்பிடும் போது சாப்பிட்டு உன்னுடைய குலதெய்வத்தை நினைச்சுக்கின்னு கம்முன்னு சாப்பிட்டு படுத்தா காலையில 5:15 உனக்கு விபரம் என்னன்னு தெரியும். வழி இல்லாத வந்துரும். அப்புறம் என்ன அவங்க பாத்துக்குவாங்க. அப்படியா? சரி சரி சரி, நீ இரு. எங்க அரசாங்கத்திலே ஆனா இந்த விஷயத்தை உன் வீட்டுக்காரர்கிட்ட மட்டும் சொல்லக்கூடாது. சரி சரி, சொல்ல மாட்டேன். யாருக்கும் சொல்ல மாட்டேன். ஏன்னா அரசாங்கத்திலே ஒரு பைத்தியக்காரன் தான். அவன் பைத்தியக்காரனா இல்ல பைத்தியக்காரனா தெரியல. நான் போய் அவனை மட்டும் கேட்டேன். யாரோட பூபதி பைத்தியக்காரன்
நீ வைத்தியக்காரனா இல்ல பைத்தியக்காரனாடா? பைத்தியக்காரன் தான் சொல்லினா. நம்ம அரசாங்கத்துல எவ்வளவு நாளா நீ இப்போ எனக்கு வைத்தியம் பண்ணி எனக்கு பச்சை மருந்து குடுக்குற. ஆமா. நானும் புள்ள இல்லைன்னு எவ்வளவோ அழுதுன்னு இருக்கிறேன். ஆமா. அது நல்லா உனக்கு தெரியல? தெரியுதா? இப்ப வந்தா ஒரு வைத்தியக்காரன். அவன் நல்ல அருமையான புள்ள பிறக்கிறதுக்கு ஒரு மருந்து கொடுத்தான். மருந்து சொல்றான். புள்ள பிறக்கிறதுக்கு மருந்து கொடுத்துக்கிறான். ஆமா. சொல்லிக்கிறானா? ஆமா. என்ன பண்றது? ஐயோ இந்த கோயில் இருக்குமே மஞ்சள் அலரி. ஆமா. அதுல 3 காய் பறிச்சு அதுல எல்லாம் இடிச்சு அதுல வருமா பருப்பு அதை எடுத்து வெள்ளை வெள்ளம் கலந்து ஒட்ட அரைச்சு 3 உண்டியா செஞ்சுக்கின்னு மொத உண்டை சாப்பிடும் போது சொந்த பந்தத்துக்கு எல்லாம் சொல்லி அனுப்பிடணுமா? சொல்லிதான் அவனுக்கு என்ன? அப்படியா? ஆமா. அப்ப இந்த வயசு உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமே. அம்மா நாளை ஏன்டி சொல்லலாமா? சரி அப்புறம் என்னன்னு கேக்குறேன். 2வது உண்டை சாப்பிட்டு மோளகாலுக்கெல்லாம் சொல்லி அனுப்பிடணுமா வந்துடணுமா? சொல்லிதான் ஆகணும். அப்படியா? பின்ன இது உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமே. அம்மா நாளை சொல்லுவேன். சரி 3வது உண்டை சாப்பிட்டு என்னுடைய குலதெய்வாதை என்னுடைய பூவோட காரி இல்லையா அத மனசார நினைச்சுக்கின்னு நடு வீட்டுல மல்லாந்து படுத்துக்கினா அப்படியே வழி இல்லாம புள்ள பிறக்குமா அப்படி சொன்னா அந்த வைத்திக்க பைத்தியாரா அந்த அம்மா புள்ள இல்ல அம்மா மனவேதனைப்பட்டு வயது கேக்குது. நீ அவசரப்படுற? அலரிக்காய 3 கோட்டை நசுக்கி சொல்லவே தேவை. காலமெல்லாம் புள்ள இல்ல ஆயுத கிடக்கத்து ஒரே நாள் ஆயுத எடுத்து போட்டு வச்சுட்டோம்னா நம்ம நிம்மதியா இருக்கலாம். ஏண்டா கோடா நீ இது ஒரு வயதுன்னு தெரிஞ்சு சொன்னியே. இங்க யாருன்னா புள்ள இல்லாதவங்க இருந்து நாளைக்கு போய் அந்த அரளிக்காயை பறிச்சு அரைச்சு ஏற்கனவே அரளி கொட்டை சாப்பிட்டு ஆஸ்பத்திரி போனவங்க அவங்களுக்கு தெரியும். சொன்ன மூலையா பொண்டாடி அதுதானே செஞ்சு குடுத்துட்டு வந்தப்ப புள்ளி தேவை பொண்டாடி தேவைப்படா பூபதி என்னடியா என்னடின்னு கேக்குறா? ஏண்டா நான் பிள்ளை இல்லை நான் எழுதிட்டு இருக்கிறேன். நீங்க எல்லாம் ஒரு வயசுன்னு சொல்லுவீங்க. எனக்கு புள்ள பிறகுற மாதிரி சொல்லுவீங்கன்னு பாக்குறேன். உனக்கு புள்ள போறனா தூரத்து ஏய்ப்பிக்கல. தம்பி என்னடி வித்த காட்டுறாங்க சொல்லுவாங்க. டேய் ஏன் ஒரு பெண்ணுக்கு கண்டிப்பா குழந்தை பிறந்தே தீரணும். அப்படி பிறக்கலன்னு சொன்னா இந்த பூலோகத்துல அந்த பெண்ணுக்கு மரியாதையே இல்ல. வருத்தம் உண்டா? வராபார் மலடி பிள்ளை இல்லாதவள் வராளே மலடி அப்படின்னாங்க. என்னது மலடி? டேய் என்கிட்ட வந்து பண்ணுச்சா வரட்டு முண்டுன்னு சொல்லுவாங்க தம்பி. அதே போல தம்பி ஒரு நல்ல விஷயத்துக்கு கூட முன்ன போக முடியாது. பிள்ளை இல்லைன்னு சொன்னா சொல்லுவாங்கடா தம்பி. ஒரு பிள்ளைன்னு பிறந்துட்டா நமக்கு பின்னால நம்ம செத்துட்டா கூட கண்டிப்பா குடம் உடைச்சு கொல்லி வைப்பானே இல்ல புருஷன் வந்து பிள்ளை இல்ல நடந்து போச்சு. ஆனா தம்பி நீ நினைச்சா நானாலதான் எனக்கு பிள்ளை இல்ல. ஆனா இப்ப எனக்கு ஒரு விதமா இருக்குதுடா உடம்பு. ஐயா மனால பிள்ளை இல்லைன்னா இப்ப எவனோ பொண்ணேறு கட்டி ஓட்டிக்கலாம். பொண்ணேறு கட்டினா பசுமானங்க காலமாகிட்டு வச்சு உங்க வீடு வர மாதிரி அப்படியா? ஐயாவுக்கு அதனால இப்போ நானு 6 மாச கர்ப்பிணியா இருக்கிறேன். 6 மாச கர்ப்பிணியா இருக்கேன். ஆமாடா 6 மாச கர்ப்பிணியா இருக்கேன். யாருக்கு? யாருக்கா? தபாரு நான் பக்கத்து வீட்டுக்காரன் இருப்பேனா? நான் தான் 6 மாச கர்ப்பிணியா இருக்கேன். அதனால என் மதியான மன்னவர் இப்ப சந்தோஷமா இருக்கிறான். இப்ப என் மதியான மன்னவர் இருந்தா நான் வந்துட்டு சொல்லு போவியா? நான் ஒண்ணு கூட சொல்ல அவன் தான் என் பொண்டாட்டிக்கு நீ புள்ள கொடுக்குற. அது அள்ளி கொட்டை அள்ளி மகாராஜே பேர் பட்டாலே என் பொண்டாட்டி நான் கொடுத்துட்டு வந்துடுவேன். இடத்துல கொடுத்துட்டு வேற எது பண்ணி வேற மகாராஜா. ஐயோ இல்ல மகாராஜா நான் சொல்ல வேற கதை. இவனே கண்ணடிச்சு போறான். தானாவது போடுவோம் தண்ணியாவது போடுவோம். மன்னா போட்டு
மண்டல அரசே போற்றி மன்னாதி மன்னா போற்றி மதில அரசே போற்றி பின்னவர் துதிக்கு மன்ன போற்றி போற்றி மன்னவா கன்னியாகுமரி நான் வண்ணமாய் மலரெடுத்து வஞ்சியால் இந்த வீரவல்லி சின்னவள் பணிந்தேன் சுவாமி என் சீர்பெற்றி ஆளுவீரே மண்டலம் போற்றிட்டும் ஏங்க என்னை எதுவித காரணத்தால் கன்னியாகுமரி சுவாமி இந்த தினம் நான் எங்க தெரியுமா செல்கிறேன்? எங்க தெரியுமா போகிறேன்? அடி ஜாமரா சொல்ல மும்மூர்த்தி அவர்கள் 42 ரிஷிக்கு விட்டவர்கள் அத்தனை தைரியம் இந்த சிராபிடிக்க போகின்றேன். தேவரை சிராபிடிக்க போகின்றேன். ஐயா தேவர் பகை வேண்டாம். தேவரை பகைத்தால் நமக்கு தீவினைகள் வந்து நேரும். அதனால் வேண்டாம் என்று நான் சொல்கிறேன்.
என்னடா சொன்னேன் இந்த நேரம் இந்த மாதிரி பொண்டாட்டி போட்டு அடிச்சா 6 மாசம் பாடு வீணக்கூடாது. போறாரு எங்க போறா குடிச்சிட்டு முதல் போறாரு என்ன சொல்கிறாய்? நீங்க தேவரை பகைக்க சென்றால் அங்க என்ன நேரம் தெரியுமா? என்ன நேரம்? நீங்கள் போனால் மரணம் மாவீர் நான் தாய் வீடு போக முடியாது ஆகிவிடும். வேண்டாங்க எவத்த தாலி கட்ட பொண்டாட்டி அடிக்கிறானோ அவள 7 ஜென்மத்தில் நிறைவேறும். ஒரு ஆம்பளை வச்சு இந்த சத்தியமாக தான் வரக்கூடிய பிரம்மதேவன் இருந்தால் விகடாசுரன் வந்து கேட்க சொல்றேன். ஐயா மகாராஜா, நம்ம நாட்டு தேடி விகடாசுரன் சூரன் வந்திருக்கான். சூரனா? விகடாபுரி ஆண்டாரு கூட விகடாசுரன். அவனுக்கு ஏதாவது வர தேவைப்பட்டிருக்கும். விண்ணாவிட்ட சென்றால் கேட்ட வரம் கொடுப்பார் அப்படின்னு வந்துக்கிறான். ஆமா, பாத சேர்வை கண்டால் வேண்டிய வரம். எனக்கு சத்தம் கொடுக்க முடியுமா முடியாதா? முடியாதா? என்னடா
ஏய், இவனை விடுத்தாரு. அவன் பொண்டாட்டி. அது கல்லாடி, வாடி, வாடி. பாப்பா பாப்பா என்ன பூஜிலாங்க பாப்பா. ஏய் அங்க பாத்தாலே. பாப்பா பாப்பா என்ன மூஞ்சில பாப்பா. யார் பாடி? ஓ யானி? பாத்து மேய்க்கிற பொண்டாட்டி கூத்து பார்க்க வந்துக்கறாங்க. காத்து நாயிர பொம்னாட்டி கூத்து பாக்க தெரியா? அவன் கூத்திய பார்க்க வருவான். அது தெரியல. கூத்திட்டு வந்து பாரு. அடி கலவல பாடி 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 பாடி. பச்சை கம்பு. ஹாய். சத்தா பாத்து தரமா. தேடி வந்தாயே அது என்ன காரணம்? இப்ப எங்க பாருங்க இந்த மும்மூர்த்தி தேவர்களை நான் சிறப்பிடிக்க போகிறேன். அப்படி சிறப்பிடித்து விட்டு இந்த 3 லோகத்தையும் நானே ஆள வேண்டும். என் பேர் விளங்க வேண்டும், என் கீர்த்தி விளங்க வேண்டும். அதனால் மும்மூர்த்தி தேவர்களை சிறப்பிடிக்க போகின்றேன். ஐயா இந்த மும்மூர்த்தி தேவரை அடியாத்தது அடிக்க வேண்டாம். என் வார்த்தை கேட்ட இந்த 3 லோகத்தை நீயே ஆளலாம். அது இருக்கார் பாரு, முக்கணுபடுத்த பரமகடவர். அவர் பாரு தவறு செய்தால் அவர் வருவாரு. அவரிடம் போய் சென்று ஐயா நான் எதை கேட்டாலும் தரணும். பின்ன சத்தியம் வாங்க. எதை கேட்டாலும் தருகிறேன். ஆமா அப்படி சத்தியம். ஆமா சத்தியம் வாங்கின உடனே அவர்கிட்ட நான் திரும்ப கேட்க வேண்டும். ஐயா உன் நிலத்தில் இருக்கு பாரு, உன் நிலத்தில் இருக்கிறது பாரு. வீர பம்பை, வீர பம்பை, வீர ஜாட்டி, வீர ஜாட்டி, இதெல்லாம் எனக்கு கொண்டார பட்டி. ஆமா வீரவார், வீரவார், மந்திரவார், மந்திரவார். அனைத்து 32 ஆயுதங்களும் எனக்கு வேண்டும். 32 ஆயுதங்களும் எனக்கு வேண்டும். ஆமா உன்னிடம் இருக்கு பார். பண்டார பட்டி, வீர ஜாட்டி, வீர பம்பை, வீர பம்பை, வீர உடுக்கை, மந்திரவார் அனைத்துமே கேட்க வேண்டும். கேட்க வேண்டும். இந்த 32 பொருளும் கேட்ட உடனே அவர் தந்துட்டாருன்னா அவரிடம் இருக்கிற ஆயுதங்கள் அவரிடம் இந்த 32 ஆயுதத்தையும் கொடுத்து விட்டார். அவருக்கு சக்தி என்பது இல்லை. அனைத்து சக்தியும் என்னிடம் வந்துவிடும். இந்த 3 லோகத்தை நீயே கடவுள். இப்ப நான் எங்க போக வேண்டும்? இப்ப கைலாயம். கைலாயம். ஆமா தத்துவம் பழக்கி தன்ன
கடவுள்